ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். என்ன பண்ணலாம் சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. சுமாராக ஒரு 4 மாதம் முன்னுக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் ஒரு எபிசோடு வந்துச்சுங்க. அதாவது ஒரு கெஸ்ட்டு வந்து பேசிட்டு போனார். நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் கெஸ்ட். அண்ட் அந்த எபிசோடு வந்ததுக்கப்புறம் நான் வெளியே பார்த்துட்டு என்னை பொதுவாக யாரும் கேட்க மாட்டாங்க. பட் சும்மா ஒரு 4-5 பேர் இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த 4-5 பேர் அப்ரோச் பண்ணும்போது இந்த எபிசோட் தான் சொல்லுவாங்க, குமார் நான் இவரோட எபிசோட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா பேசியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அந்த ரீச் வந்து ஒரு நல்ல ரீச்சாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு கோடின்ற மாதிரி ஒரு பிரியாணின்ற ஒரு சொல்லி அந்த கேள்வியை நான் கேட்டு அது மூலிமா வைரல் ஆகி வேறு லெவல் போயிடுச்சு அந்த வீடியோவே. ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யார் அந்த நம்மளோட கெஸ்ட் இந்த வாரம் அப்படின்னு. ஒன்ஸ் அகெயின் நம்ம எபிசோடில் நம்ம பாட்காஸ்ட்டில் சங்கர் சார் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் குமார், ரொம்ப நன்றி திருப்பியும் கூப்பிட்டதுக்கு. கண்டிப்பாக சார், அதான் நம்ம நம்ம ஹாப்பியா இருக்கு வரதுக்கு. உண்மையாவா? அதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க யுவர் ஃபேவரட் பாட்காஸ்ட் அப்படின்னு. அது வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பேன். பரவாயில்ல சார், நான் அது ஸ்பெஷலாக வச்சுக்கிறேன். ஆமாம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஆனால் என்கிட்ட நீங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. எக்ஸலன்ட், அப்படிதான். ஆமாம். ஸோ ரெடி தேங்க்யூ ஸோ மச். போன தடவை வந்து அந்த நான் வந்து அது எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அந்த பிரபலமா போய் எங்க பார்த்தாலும் போய் வைரல் பண்ணி அந்த நீங்க குமார் நீங்க சொல்றீங்க என்கிட்ட, நான் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த பதிலுக்கு வந்து அந்த ஒரே வார்த்தையில நீங்க கேள்வி கேட்கல, ரேபிட் ஃபயர்ல நீங்க வந்து திடீர்னு வாட் இஸ் த மோஸ்ட் ஓவர்ரேட்டட் ஃபுட்னு சொன்னீங்க. அந்த நேரத்துல பாருங்க, நாங்களாம் வந்து ரிஹர்ஸ் பண்றதில்ல. வந்தேன், இப்போ உட்காந்தேன், சட்டையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், சவுண்ட் சிஸ்டம்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்தாரு, உடனே ஆரம்பிக்கிறோம். நீங்க எனக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கல, நான் கொஸ்டின்ஸ் கேட்கல, நான் அப்படிதான் நம்ம ஃப்ரீ அண்ட் ஈஸியா பேசணும். அப்படிதான் ஒரு பாட்காஸ்ட் செய்யணும். அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது வருதோ அதை பேசணும். ஆமா சார். ஸோ நீங்க கேட்டீங்க, சக்குன்னு கேட்டீங்க, பட்டுன்னு ஆன்சர் பண்ணேன். அதை ஒரு மாதிரி வெட்டி கிட்டி அப்படி எடிட் பண்ணி ஊரெல்லாம் பரப்பி விட்டு என் பேரை நார் அடிச்சு வரவா போறவளா திட்டி அடப்பி விட்டு ஏப்பா பண்ணது சார். அதான் நாங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு. உங்க வீடியோ தான் முதல் அந்த மாதிரி நான் என் சேனல்லேருந்து போட்டு அந்த மாதிரி சில பேர் ரிப்ளை வீடியோலாம் பண்ணாங்க. ஆக்சுவலி முதல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் எப்பயும் போல டிக்டாக் அதுக்கு போஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு போல இருக்கு. அப்போ தான் அது கொஞ்சம் வெடிச்சு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். ஒருத்தர் நம்ம வீடியோ வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே பாருங்க இந்த வீடியோ இப்படி அப்படின்னு. நான் முதல்ல என்னன்னு கூட கேட்கல, நான் சந்தோஷமாயிட்டேன். ஆக்சுவலியுமே நம்ம வீடியோ வச்சு இன்னொருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா ஓகே ரீச் போய் சேர்ந்துருச்சு என்னமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், அவங்க ஓகேலா கொஞ்சம் கழுவி துப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஐயோ, அப்போ நான் முதல்ல யோசிச்சேன், ஓகே நம்ம பேசுனது கொஞ்சம் உண்மையை சொல்லணும், ஒரு 60% 70% இந்த மாதிரி வீடியோ போட்டவங்கலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காரசாரமா பேசினாங்க. ஆனா ஒரு 20-30% திருப்பியும் நம்மளுக்கு சார்பாக பேசிக்கிட்டு திருப்பியும் ஆமா இதுதான் நடக்குது. கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆமா, ஆக்சுவலி உண்மையாவே நல்ல பிரியாணி செய்யறவங்க கடுப்பா வருது இல்ல அந்த வீடியோல. ஐ மீன் நான் சொல்றேனே, நான் வந்து பினாங்கில் இருக்கிறேன், நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து 5 by Shankar ஸ்ட்ரீட் ஸ்கீபாக் அங்கே தஞ்சோர் தோக்கம் இருக்கு. ஒரு 2-3 வாரத்துக்காக பிற்பாடி அந்த வைரலில் போனோன்னே ஒரு நாள் மத்தியானம் ஒரு 2 பேர் வந்தாங்க உக்காந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது திடீர்னு கூப்பிட்டாங்க என்னைய. நான் இருந்தேன் ரெஸ்டாரண்ட்டில், என்னை கூப்பிட்டு வந்தேன் போனேன். நான் இப்போ எல்லார்ட்டையும் போய் பேசுவேன் ரெஸ்டாரண்ட்டில், அதுதான் என் வேலை, பேசுறது, எல்லார்ட்டையும் வெல்கம் பண்ணுறது, வரவழைக்கிறது, இதெல்லாம் போய் நான் பேசினேன். போய் எங்க நிற்கும் போதே அவங்க 2 பேரும் என்னை பார்த்து, சார் நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன பிரியாணி கடை சின்ன பிரியாணி கடை வச்சிருக்கோம் புக்கிட் மர்தாஜாம்ல. எனக்கு சொல்ல போறான், இப்ப ஏச போறான், திட்ட போறான், ஏந்திரிச்சு கை கொடுத்தாங்கப்பா 2 பேரும். நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. எங்க இடத்துல வந்து நாங்க வந்து ஆட்டரிசி பிரியாணி 18 வெள்ளிக்கு விற்கிறோம், அதை வந்து காரி துப்பிட்டு போவானுங்க, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு. நாங்க முறையா ஒழுங்கா நல்ல மீட்டை பாவிச்சு, நல்ல அந்த இறைச்சி ஆட்டரிசி பாவிக்கிறது, நல்ல சோறை பாவிக்கிறது, நல்ல அரிசியை பாவிக்கிறது, அதை பக்குவமாக நம்ம செய்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து ரோட் சைடில் விற்றா கூட 18 வெள்ளிக்கு குறைஞ்சி விற்க முடியாது, இல்லாட்டி ப்ராஃபிட் இருக்காது, எங்களுக்கு வருமானம் இருக்காது. ஆனால் அதில் வந்து ஏசிட்டு ரோட் சைடில் ரெஸ்டாரண்ட் தப்பி லோங்காங்கில் வந்து நீ வந்து 18 வெள்ளி கேட்குறியே, என்னை வந்து கை கொடுத்தாங்க, பாராட்டினாங்க. அந்த நேரத்தை எனக்கு வந்து அந்த
அந்த மன திருப்தி வந்துச்சு தெரியுமா? இல்லைன்னா அன்னைக்கு நான் முடிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு. இல்ல அது வந்து ஒரு எப்போ இல்ல நான் முடிஞ்சிருப்பேன்னு எனக்கு வந்து என்ன யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பா? எனக்கு வந்து யார் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு வந்து பயம் வராது. ஏன்னா நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஒருத்தருக்கு போய் சண்டை போட மாதிரி எத்தனோ பேர் என்னென்னமோலாம் வீடியோலாம் போட்டாங்க. நான் ஒரு ரிப்ளையும் நாட் அ சிங்கிள் ரிப்ளை நான் கொடுக்கல. தேவையில்லை. அது நீ உன் வீடியோ உன் சோஷியல் மீடியா தான் போன தவிர சொன்னால உங்க சோஷியல் மீடியா வந்து உங்க வீடு, உங்க வீட்டுல நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. ரைட்? அப்ப நீங்க ஜன்னலை திறந்து நீங்க என்ன பண்றீங்களோ மித்தவங்க பாசர் பாய் வந்து பார்த்துட்டு உள்ளார வந்து வேடிக்கை பார்த்தாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். ஆனா உங்களுக்கு பிடிக்காட்டி இழுத்து மூடிருங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி பிடிக்காட்டி நீ என் ப்ராப்பர்ட்டிக்குள்ளார வர போன்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து நீ வந்து உங்க சொந்த சோஷியல் மீடியால நீ வந்து என்னை பத்தி காரி துப்புனா அது என்ன, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது பேருக்கு என் பேர் தெரியும், எனக்கு அது சம்பந்தமே இல்லை. 2-3 பேரு பிரியாணி சோ கால் பிரியாணி எக்ஸ்பர்ட்ஸ்லாம், சோ கால் பிரியாணி எக்ஸ்பர்ட்ஸ் தாறுமாறா கெட்ட வாரத்துல பாவிச்சு என் ஒய்ஃபை திட்டி என் ஃபேமிலியை திட்டி என்னமோலாம் திட்டினானுங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு எங்க ஸ்டாஃபே வந்து ஐயோ பாஸ் இப்படிலாம் எழுதுறானுங்க. நான் வந்து சிரிச்சிட்டேன். அந்த காட்டம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதை பார்த்த உடனே. இது பாரு இந்த ஆள் இப்படி போட்டிருக்காரு, இது வந்து யாரோட ரிஃப்ளெக்ஷன்? என்னோட ரிஃப்ளெக்ஷன், அவரோட சொந்த ரிஃப்ளெக்ஷன். இவ்வளவு டைம் எடுத்து என்னையும் இப்படி தாறுமாறா பேசி ஏசி என்னென்னமோனா சொல்லி கேட்டானுங்க. நம்ம ஷெஃப்லாம் வந்து நம்ம வேலை செய்கிறவங்களாம், பாஸ் நீங்கள் திருப்பி ஒரு வீடியோ செய்யணும், இவனை வச்சு வாங்கணும், நீங்கள் வச்சு கிழிச்சு விட்டுருவீங்க இவனை. டேய் சும்மா இருக்கடா, என்னை உஸ்பதி தாடிங்க விட்டுருங்க, என்னோட நான் வந்து செய்யவே மாட்டேன். அது அவங்களோட சொந்த பிஸ்னஸ், அவங்க பண்ணிக்கிட்டோம், அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். ஆனால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங். அவங்க போட்டு நான் பார்த்தேன், ஒரு மொத்தம் சொன்னானுங்க இது வந்திருக்கு, இப்பதான் வந்திருக்கு. நான் பார்த்தேன், அப்புறம் பாக்கிய நல்ல வேலைலாம் முடிஞ்சு திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன், காணும் அந்த வீடியோ காணும். அவங்களே எடுத்தாங்க போல இருக்கு, தெரியல அந்த வீடியோவை. அப்புறம் வந்து சொன்னானுங்க எங்க பையன்லாம் வச்சு தாக்கி விட்டாங்க போல இருக்கு. ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியால வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து ஒரு ஒப்சர்வேஷன் பார்க்குறேன். எனக்கு வந்து 200,000 at the moment 240, 238,000, 34,000 என்னமோ 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் டிக்டாக்ல, 220,000 ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ இங்க 2 லட்சம், இங்க 2 லட்சம். இந்த ஃபாலோவிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60-70% ஆஃப் த பீப்புள், சிலவங்க அதை பார்த்துட்டு போயிடுவாங்க, சிலவங்க பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு போவாங்க, சிலவங்க பார்த்துட்டு ஒரு லவ் போட்டுட்டு போவாங்க, சிலவங்க பார்த்துட்டு வெரி குட் ஷெஃப்னு சொல்லிட்டு போவாங்க, சிலவங்க வந்து கொஞ்சம் தத்துவம் பேசிட்டு போவாங்க. தத்துவம் பேசி நம்ம ஆளுகளா இருக்கிறாங்களே, எதை பார்த்தாலும் ஒன்று சொல்லணும், ஏதாச்சும் ஒரு நோண்டி விட்டு அதை சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஒரு 20-30% இருக்கிறாங்களே, இவங்களுக்குலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது, வேற வேலை இல்லையா, வாழ்க்கையில் என்ன தான் பண்றாங்கன்னு தெரியல. அப்படி தேடி யார் என்ன பண்றாங்களோ அவங்கள பிடிச்சி ஏதாச்சும் நோண்டி விட்டு கெட்ட வார்த்தையில பேசி காரி கொஞ்சம் துப்பிட்டு நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் வந்து நினைச்சு பார்ப்பேன், உங்களுக்குலாம் வந்து எவ்வளவு எனர்ஜி தருமா அது எடுக்கிறது. நான் வந்து ஒரு கமெண்ட்டை ரைட் பண்றதுக்கு எவ்வளவு சிந்திச்சு யோசிச்சு நான் வந்து எப்படி நான் பேசுறது, ஏன்னா நான் பேசும்போது இது வந்து ஏன் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நான் வந்து வாரம் நியூஸ் த்ரெட்ஸ் டைம்ஸ்ல ஒரு காலம் எழுதுறேன். ஓகே, இது வந்து 2016 எனக்கு வந்து ஒரு வீக்லி காலம் இருக்கு NSTல. ஸோ நியூஸ் த்ரெட்ஸ் டைம்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ தெரியல, ஆனால் நான் படிக்கிறேன். 850 வேர்ட்ஸ் நான் எழுதணும். Okay, every Friday 850 words that column will come out இங்கிலீஷ்ல வரும் வெளியே. அதை எழுதுறதுக்கு நான் கொஞ்சம் பாடுபடுவேன். அதுக்கு கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்த்து, எனக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு அது முக்கியம் இல்லை தெரியுமா. ஆனா படிக்கிறவங்க அதை படிச்சு நீங்க என்ன இப்படி எழுதியிருக்கான், இவன் முட்டாள் மாதிரி பேசுறான், இவனோட கான்செப்ட்லாம் கொஞ்சம் அவுட்டுன்னு எழுதுறாங்கன்னா எனக்கு தான் அது வந்து பாதிக்கும். ஸோ அதனால நான் வந்து சிந்திச்சு எழுதுவேன். இவங்கெல்லாம் எழுதுவாங்க, எழுதிட்டு டக்குன்னு போட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் பார்ப்பேன் அதுல புத்தவனுங்களாம் வந்து அவனை காரித்து போனீங்க, நீ இப்படி சொல்ற அப்படி சொல்ற இப்படி சொல்ற அப்படி சொல்றேன்னு. எதுக்கு இப்படி பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப டைம் இருக்கு சார், அவ்வளவுதான். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இந்தியன் ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, தமிழ் ஃபங்க்ஷன், லிட்ரேச்சர் ஃபங்க்ஷன், தேவாரம் ஃபங்க்ஷன், கோயிலில் ஃபங்க்ஷன் போனால் கூட எப்படி ஆரம்பிப்பாங்க? அது ஒரு சேயிங் சொல்லுவாங்க தெரியுமா, வணக்கம் மட்டும் இல்லை, என்ன எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க, இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ்க. அப்படின்னா என்ன, அது அந்த அர்த்தம் என்ன, அது எல்லாரும் சொல்லிடுவாங்க, இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ்கன்னு. அப்படின்னா மே ஜாய் ப்ரிவேல், இன்பமே சூழ்கனா மே ஹாப்பினஸ் ப்ரிவேல்,
and may everybody live in எவ்ரிபடி happiness. லீவ்ல ஓகே. அதை நம்ம இன்பமே அதை சொல்லிட்டு இப்படிலாம் எழுதலாமா நம்ம சமுதாயத்துல? சார் அங்க கோயில்ல சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பல பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து அவங்க ஓன் வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஆமா ஆமா ஆமா. அது இது எங்கேயாவது நடக்க ரெண்ட் அவுட் பண்ண மாட்டேங்குது, முடியும்னு. அது எனக்கு இது அமைய மாட்டேங்குது, அதை எனக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியல, இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒழுங்கா வர மாட்டேங்குது. இந்த மட்டையன் என்ன திடீர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் தவிர என்னென்னமோ பேசுறான் இவன். இவனுக்கு என்ன 2 லட்சம் ஃபாலோவர் இருக்கு. ஆமா. எப்படி நல்லா இருக்கான். எப்படி அப்படி இங்கிலீஷ்ல வேற அப்படி வச்சு வாங்குறான் இங்கிலீஷ்ல. ஏன்னா இவனுக்கு தமிழ் பேச தெரியாதா? ஆமா ஆமா. அது ஒன்றும் போகுது. நம்ம வந்து பாட்காஸ்ட்ல பேசணும் தெரியுமா, எல்லாருக்கும் சொன்னோம், எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். ஓகே, ஆனால் நான் பேசுறது இல்லை வீடியோலாம். ஆனால் சார் இப்போ கூட உங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க அப்படின்னு. பட் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு 10% அங்கேயே தான் இருக்கும். நான் எழுதி வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து I wanted to read to you what are the comments. உண்மையாவா? அழகான கமெண்ட்லாம் வரும். அப்படியே பச்சை பச்சையா என்னென்னமோலாம் கேட்பானுங்க தமிழ் பத்தி. எனக்கு தமிழ் பேச போற தெரியாது. போக்குல போட்டு போறது அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன, நான் வந்து நம்ம சமுதாயத்தை எப்போ நான் பேசும்போது நான் சொல்லுவேன், நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துங்க, நீங்க வந்து உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதே நினைச்சு பாருங்க எப்படி அதை முன்னேற்றால் இன்னும் அந்த உங்க விஷயத்துல, உங்க வேலையில, உங்க ஹாபிலேயோ, உங்க ஒர்க்லேயோ, உங்க பேஷன்லேயோ எப்படி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்க பார்த்துங்க. அதை தான் நீங்க பார்க்கணும். மற்றவங்க வேலையை விஷயத்தை போய் பேசிக்கிட்டு இன்னும் அதுல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து டைம் வேஸ்ட். ஸோ சிலவங்க வந்து என் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு ரிவ்யூ எழுதுவாங்க. என்னது இது, இந்த வந்தேன் சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. அப்புறம் இங்கிலீஷில் தான் ரிவ்யூ, கூகுள் ரிவ்யூலாம் இங்கிலீஷில் தான் எழுதணும் மெயின்லி. I don't understand what the hype is all about. Okay, so I'll read that. நான் வந்து எப்போ கேட்பேன் ஹைப்னா என்ன, அந்த வேர்ட் ஹைப்பு. ஓ இவன் சரியான ஹைப்பு ரொம்ப நிறைய பேர் சொல்லி என்ன ஹைப் இது பெருசா. நான் ஹைப் பண்ணனா, நான் வந்து ஹைப் பண்ணனா, நான் ஹைப் பண்ணுறதே இல்லை. நான் வந்து என் வேலையை பார்க்குறேன். நான் சமைப்பேன். முந்தானத்து வந்து ஒரு ஃபியூ டேஸுக்கும் நான் வந்து பருப்பு பூண்டு பொடி செஞ்சேன். அது எனக்கு திடீர்னு அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இமோஷன் ஆகிட்டேன். தீபாவளி வருது, எங்கள் அம்மா இல்லை ஃபர்ஸ்ட் இயர் வித்வுட் மை மதர் திங்கிங் எனக்கு வந்து ஐ வாண்ட் சம்திங் தட் ஷி வில் மேக். ஸோ நான் வந்து பருப்பு அப்போ வந்து நான் வந்தேன், இன்னைக்கு வீடியோ இல்லை வந்து வீடியோ எடுங்க, நான் வந்து பருப்பு பொடி செய்ய போகிறேன். நான் பருப்பு பொடி போட்டு செஞ்சு எங்கள் மதருக்கு வந்து செஞ்சு நான் வந்து சாப்பிட்டேன். அதை அப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணி விட்டேன் எல்லாருக்கும். நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. உடனே செஞ்சு திருப்பி போட்டு இது நல்லா இருக்கு, குட் இது அப்படி நிறைய பேர் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் இப்படி மாற்றி செய்வேன், கருவேப்பிலை போடுவேன், இது செய்வேன், அது செய்வேன். அதெல்லாம் வந்து நார்மல் கம்யூனிகேஷன் வித் யோர் பீப்புள் ஹூ ஃபாலோ யோர் பேஜ். தட்ஸ் ஓகே. அது ஹைப்பா இல்ல, அதுதான் உங்க கண்டென்ட்ல. அது என் கண்டென்ட் வந்து எப்படி ஹைப் அது ஜாடி ஆனிச்சுனா அது ஹைப்ல அது சொந்தமா ஆகுறதுதான் ஹைப். நீங்க சொந்தமா ஆக்க முடியாது. நான் வந்து ஹைப் பண்றது இல்லை, நான் பாட்டுல என் வேலையை பார்த்துட்டு போவேன். ரெண்டாவது நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து லைக் மெனி ரெஸ்டாரண்ட்ஸ் இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கூகுள் ரிவ்யூ போடுறீங்களான்னு. ஸோ எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் வந்து கிளியரா ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லிடுறேன். எங்க ரெஸ்டாரண்ட்ல ஒரு சைன் இருக்கும் மேசையில. மேட்ச்ல வந்து நீங்க கூகுள் ரிவ்யூ எழுதுனீங்கன்னா அந்த ரிவ்யூ எங்களுக்கு காட்டுங்க, நாங்க ஒரு டிசர்ட் கொடுப்போம். ஓகே ஓகே. 5 ஸ்டார் தான், எத்தனை ஸ்டார் தான் கொடுக்கணும்னு இல்ல, சொல்லவே இல்லை. ஓகே, நீ வந்து ஒரு ஸ்டார் போட்டு காரி துப்புனா கூட அந்த டிசர்ட் வரும். ஓகே 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 ஓகே. துப்பாம டிசர்ட் வரும் அப்படி நீங்க துப்புங்க. என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா சில பேருங்க எழுதுவாங்க இதெல்லாம் எல்லாம் ஃபேக் ரிவ்யூ, ஏன்னா அவங்க ஃப்ரீ டிசர்ட் கொடுக்குறாங்க, அதனால தான் ரிவ்யூ வருது. அது எழுதுறவங்களும் வாங்கிட்டு தான் எழுதிருப்பாங்க. சிலவங்க எழுதுவாங்க 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு, நான் வந்து ஐ டென்ட் டேக் த ரிசல்ட், ஸோ திஸ் ஆனஸ்ட் ரிவ்யூ. அதுக்கு இவன் இன்னொருத்தன் பார்த்து சொல்லுவான். அதுக்கு நாங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சு உட்காந்துருப்போம். எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் we need more reviews. We just need you to review. More people talking about. நிறைய பேர் பேசினாங்க ரெஸ்டாரண்ட் பற்றி, அந்த ஸ்டார் வந்து ஏறும். ஓகே, ஸோ அதில் நாங்கள் வந்து 5 ஸ்டார் போட்டோன்னு முக்கியப்படுத்தி நம்ம வந்து அதை ஃபாஸ்ட் பண்ணுறது இல்லையே உங்களை. அதில் வேற நாங்கள் எழுதலையே. நீங்க வந்து ஆனஸ்டா செஞ்சீங்கன்னா நல்லதுதான் நடக்கும். ஸோ நீங்க வந்து 3 ஸ்டார் ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூ காட்டி நாங்க இங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜரே இல்லை அங்க வேலை செய்யறவங்களாம் கேட்க மாட்டாங்க, இன்னது இப்படி எழுதிருக்கீங்க, நாங்க எப்படி கொடுக்குறது உங்களுக்கு டிசைன் கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நாங்க வந்து SOP நாங்க ப்ராக்டிஸ் பண்றோம் ரெஸ்டாரண்ட்ல. பேசிட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டேன், 1 ஸ்டார் கொடுத்தா டிசர்ட் வரணும்,
5 ஸ்டார் கொடுத்தா கூட டிசர்வ் பண்ணணும். அதுக்குன்னு 1 ஸ்டார் கொடுத்தா மூஞ்ச முறைச்சிட்டு கொடுக்காதீங்க சொல்லியிருக்கேன் எல்லார்ட்டையும். சிரிச்சிட்டு கொடுத்துட்டு போயிருங்க. இப்போ 1 ஸ்டார் எழுதுறீங்க, இதெல்லாம் குறை எங்கிட்டயும் சொல்லுங்க. அப்புறம் 2வது நான் சொல்லிடுவேன், எங்க ஃபேன் பீப்புள் கம் டு த ரெஸ்டாரண்ட் பிடிக்காட்டி எங்கிட்ட சொல்லுங்கப்பா, நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். 2வது எங்களுக்கு அட்ஜஸ்ட், நீ வந்து எங்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நம்ம ஆளுங்களாம் வருவாங்க, சண்டை சாப்பாடு உட்காந்து நான் போய் கேட்பேன், சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நம்மளுக்கு இந்த குறை சொல்றதுக்கு சில பேர் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். நல்லா இருக்கு அதுக்கு போய் நினைச்சிருவீங்களோ, அதுக்கு நல்லா இருக்குன்னு போய் சொல்லிடுவாங்க. அப்புறம் பின்னால போய் ஒரு பெரிய நார் அடிச்ச மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டுருவாங்க. சண்டே சாப்பாடு சக்கரை மாதிரி தான் இருக்குன்னு. ஆனா நீங்க ரிவ்யூல போட்டீங்கன்னா, இந்த மாதிரி போட்டீங்கன்னா, this food doesn't taste like my mother's food. நான் என்ன சொல்றது இதுக்கு? உங்க அம்மாவா சமைக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல? அம்மா வச்சு கோழி கறின்றீங்களா, அதனால அவங்க அம்மா நினைச்சு. யாரோட அம்மா? என்னோட அம்மா. என்ன my mother, என்னோட மதர் வந்து and your mother different people. நீங்க ஒரு டெரஸ் ஹவுஸ்ல ஒரு 10 தமிழ் வீடு இருந்துச்சுன்னா, ஈச் ஹவுஸ்ல அந்த கோழி கறி வித்தியாசமா இருக்கும். அது வந்து கைராசின்னு சொல்லுவாங்க. அதுல வேற என்ன பொருட்கள் பாதிக்கிறோம் டீடைலா அங்க போடலையா சார், அதனால இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. நான் வந்து இப்போ எழுதல உங்க அம்மா வீட்டு சமையல் மாதிரி இருக்கணும், எங்க அம்மா சமையல் மாதிரி. அதுல வேற எழுதி போட்டுருவானுங்க புரிச்சா, this is like not like my mother's food, not like home cook. எவனோட ஹோம்? அதுதான் கேட்கணும். எவனோட ஹோம் டா இது? எப்படா இப்படி சமைக்கிறீங்க? இது ஏன் ஹோம்? you know, so it's like this is the இதான்ப்பா not reality. You can either take this, இதாவது நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம், இது வந்து பெயின்ஃபுல்லா எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு வலி புண்படுத்துற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சிரிச்சுட்டு போயிடணும், இல்லாட்டி சிரிச்சுட்டு போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி புண்படுத்திட்டு அப்புறம் மனசு நொந்து போய் அப்புறம் யூ கெட் சோ ஹர்ட் அண்ட் இமோஷனல் டேமேஜ் தெரியுமா. இதெல்லாம் எங்களுக்குலாம் இவ்வளோ வேலை செய்து இதெல்லாம் இமோஷனல் டேமேஜ். நான் வந்து சொல்லிடுவேன், ஏன்னா we have young people வேலை செய்கிறாங்க. 20 வயசு 25 வயசு 28 வயசு. நான் வந்து நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து 54 வயசுன்னு. 54 வயசு என்னோட நெக்ஸ்ட் என்னைய முடிஞ்சு the next person next to me is 34 years old in my restaurant. 34 வயசு. ஓகே, ஸோ அந்த ஏஜ் கேப் பார்த்தீங்களா, 20 வருஷம் ஏஜ் கேப் இருக்கு. அதுக்கு அவனுக்கும் அந்த 34 வயசு இருக்காங்க, அவனுக்கும் நெக்ஸ்ட் வந்து 30 வயசு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாம் 25, 26, 28 அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து இந்த ரிவ்யூ படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு வரோங்க. மக்கியானால வேலைக்கு வந்து என்னை எல்லாம் பயந்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு முழிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க எல்லாம். எனக்கு வந்தோடனே தெரியும், எனக்கு நான் எப்பவும் பார்க்க மாட்டேன் வந்தோடனே அந்த மூஞ்ச பார்த்தோடனே எனக்கு தெரியும், எவன் என்ன எழுதுனா நேற்று இப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்கு எல்லாம் பட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்களா எப்படி எழுது எப்படி சொன்னா மோசமானவனுக்கு எப்படி எழுதி வச்சிருக்கானுங்கன்னு சிரிச்சிட்டு போயிரு. விடுங்கடா, எழுதிட்டோம். இட்ஸ் a free country. இப்போ நான் வந்து புதுசா இருக்கறனால உங்களுக்கு போக போக பழகிடும். அதான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், 24 வயசு தானே, நீ 44 வயசு வந்தோடனே ஒரு 20 தடவை வச்சு வாங்கி வந்து அலசி எடுத்துருப்பாங்க. வாழ்க்கை வாங்காத வாங்க நீ வாங்குற அப்படின்னு. அந்த நான் வந்து தீவிரமான ரஜினிகாந்த் ஃபேன், தெரியும் உங்களுக்கும் தெரியும். நான் வந்து தெரியும், ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. சரி, அது வந்து மனசுல அப்படியே கணீர் எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொலைக்காத நாயம் இல்லை, குறை சொல்லாத வாயம் இல்லை, ஆக மொத்தமா இது ரெண்டும் இல்லாத ஊரம் இல்லை சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இதுதான் அதே ஸ்கிரிப்ட் அதே டயலாக் வந்து அப்பப்ப இப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப அப்படியே நொந்து போயிருந்தானுங்க. பேட் ரிவ்யூ ஏதாச்சும் நான் வந்து அதே திருப்பி சொல்லுவேன். தலைவர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க மறக்காதீங்க, இப்படிதான் இருக்கணும்னு சிரிச்சு போயிடுவானுங்க எல்லாம். ஸோ நம்ம லீடர்ஷிப்பை நம்ம வந்து ஒரு தலைவராக இருந்தா, நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு லீட் பண்ணா, அதை வந்து அந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம பெருசுப்படுத்துறதுன்னு அது உண்டி இல்லை தெரியுமா. எப்படி நம்ம இருக்கிறவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறது வந்து யார் லீவ் எங்கே இருக்கிறா, யார் எப்படி பண்ணுறா, யார் அது இல்லை, எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள எழுப்பி விட்டு அவங்கள திருப்பியும் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு பர்சனலாக கையை பிடிச்சி எப்படி இழுக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமான அப்புறம் the day when we get a bad review is the day I will cook for them in my restaurant. எவனாச்சும் ஏதாச்சும் நாஸ்தியாக எழுதி போயிட்டானா அதுக்குன்னு சிலவங்க ரிவ்யூ எழுதுவாங்க. நான் அதை ரிவ்யூ படிச்சு நான் வந்து கேட்பேன் டீம், இது வந்து இந்த ஃபீட்பேக் வந்து I don't care about the feedback, I don't care about this person, but what that person has written I'm concerned about. ஏன் இப்படி பண்றீங்க? லைக் ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு ஜஸ்ட் ரீசென்ட்லி,
நாங்கள் வந்து வந்தோம், உட்காந்து சாப்பிட வந்தோம், எங்களுக்கு வந்து காக்டெயில்லாம் வேணான்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு வந்து தண்ணி தான் வேணும் இன்னும். ஆனால் அந்த சர்வர் வந்து எங்களை இன்னும் கட்டாயப்படுத்தி காக்டெயில் இடு 2-3 தடவை கேட்டாங்க. ஆனால் கடைசியில் நாங்கள் எடுக்கல. அது வந்து ஒரு ரிவ்யூ போட்டு வச்சுட்டாங்க. சார் அப்போ வந்து நான் கூப்பிட்டு கேட்டேன் டீமை, ஏய் why you all forcing people to drink cocktails if they don't want a cocktail? If you come to a restaurant, நீங்கள் வந்து you choose what you want to eat, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. Right? So that is the principle that I think a lot of restaurants, நிறைய நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம வந்து புஷ் பண்ணாதுங்க. இது வேணுமா, அது வேணுமா, இது சொல்லுங்க, இதெல்லாம் இருக்குது, வேணும்னா நாங்கள் கொடுக்குறோம், இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு. ரைட்? ஆனால் அதுக்குன்னு புஷ் பண்ணக்கூடாது. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு. So these are the small ஒரு பிரியாணியில் ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸே முடிஞ்சு அப்படின்னு லீடர்ஷிப்பில் அப்படின்னு. சார் நான் நிறைய கேள்வி எழுதி வச்சிருக்கேன் சார், என்னத்தை கேட்குறது அப்படின்னு. ஐ மீன் நான் வேறு மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு போய்ட்டு சில விஷயத்தை நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுதான் பல தடவை அப்படி தானே பண்ணேன். அதான் பேச விடாது, அப்பப்போ நிறுத்திடுவேன். அதுதான் இருக்குது. நான் முதல்ல நான் கேள்வி கேட்குவேன், நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் முதல்ல ஷோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதான் சார் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த மாதிரி பேட் ரிவ்யூஸ் வந்தாலும், ஆனால் எனக்கு பர்சனலி இது ஐ மீன் நான் உங்களை மனசு குளிரணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் எனக்கே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த எபிசோட் பார்த்துட்டு அந்த விஷயம் பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு கடையில் சாப்பிட்டாங்க, டேக் பண்ணி போட்டுருந்தாங்க. ஐ மீன் நீங்கள் தான் இன்னும் வரல. ஆமாம், நான் தான் இன்னும் வரல அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரிந்தானே, நான் சொல்லி தெரியும். சரி, ஆமாம், டேடி ஆகிட்டேன் அப்படின்னு. ரொம்ப டேடி ஆகிட்டீங்க, புது டேடி ஆகி ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், கண்ணு கீழே கருவலியங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு. இட்ஸ் ஓகே பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு. குரோத் எனக்குள்ளே குரோத் அப்படின்னு. உள்ளே குரோத் இல்லை, அதான் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு சார். ஆனால் நானும் ஒரு நாள் வரும். ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் I'm sure people would have came and approached. நிறைய பேர் வந்தாங்க. உங்களோட பாட்காஸ்ட்டை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அதுதான் அந்த பவர். மலேசியா குமார் தமிழ் பாட்காஸ்ட் வந்து இதுதான். தேங்க்யூ சார். இந்த மாதிரி தான் நிறைய பிராண்ட் கிட்ட சொல்கிறேன், நம்ப மாட்டாங்க அப்படின்னு. எல்லாம் நம்புங்க. ஆமாம், சங்கர் சாரி சொல்கிறார் நம்புங்க அப்படின்னு. அண்ட் முன்னொரு கேள்வி நிறைய பேர் ஏன் கேட்டாங்கன்னா, சார் ஆக்சுவலி உங்கள் ரெஸ்டாரண்ட் பினாங்கில் இருக்குதுன்னு பாதி பேருக்கு இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நிறைய பேர் உங்கள் வீடியோ அண்ணா இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. பட் வந்து இவர் கேரள எங்கேயோ கடை வச்சிருக்காரு போல இருக்குது அப்படின்னு. ப்ளஸ் சில பேருக்கு வந்து உங்களோட பழைய தித்திரிய பிரான்ச்சு ஞாபகத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் ஏன் பினாங்கில் மட்டும்தான் இந்த பிரான்ச் வச்சுருக்கு? நல்ல வரவேற்பு இருக்குது கேரளா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க அப்படின்னு. இங்கேயும் ஒரு பிரான்ச் திறக்கணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி செய்கிறாங்க இப்போ நிறைய பேர் அப்படின்னு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அங்கே போய்ட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஓகே, ஸோ நிறைய பேர் 2-3 வாய்ப்பு வந்துச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வாரம் கூட நான் வந்து கேரளா இருக்கிறேன். ஏன்னா வந்து 2-3 பேர் பேசுகிறாங்க என்கிட்ட, இங்கே ஓப்பன் பண்ணலாம் அங்கே ஓப்பன் பண்ணலான்னு. என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ வந்து இந்த Fire by Shankar it's not Fire by Shankar is not just a business at the moment. Fire by Shankar is a one-man show at the moment. நான் இருக்கணும், சங்கர் இல்லாட்டி ஃபயர் இருக்காது. ஓகே, ஸோ நான் வந்து பாதி வாரம் இருந்து பாதி வாரம் கேரளா இருந்துட்டு அப்புறம் பாதி வாரம் பினாங் பண்ணேன்னா, நான் பினாங்கில் இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, நான் கேரளா இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, நான் இல்லாதப்ப வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நடத்த முடியாது. ஸோ இந்த ஃபயர் பை ஷங்கர் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு அது கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ தானே 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. நான் வரேன், வராமல் இருக்க மாட்டேன், வரேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, எப்போ நீங்கள் திருப்பி திறக்க போகிறேன். அப்புறம் வந்து மித்த கேள்வியில் ஜேபியில் எப்போ திறக்கிறீங்க, சிரம்பனில் எப்போ திறக்கிறீங்க, அப்படின்னு கேரளா ஜேபியில் சிரம்பனில், பர்த்தில் எப்போ திறக்கிறீங்க, சிங்கப்பூரில் எப்போ திறக்கிறீங்க, கனடாவுக்கு வந்து திறங்க. எனக்கு ஆசை வருது, எனக்கு முடிஞ்சா நான் எங்க பார்த்தாலும் திறந்துருவேன். ஓப்பன் பண்ணிடலாம். we can, but அதுக்கு வந்து ஒரு SOP தேவைப்படும். நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டி. ஏன்னா நான் செய்யறது வந்து நார்மல்னு சொல்ல முடியாது, நார்மல் தமிழ் ஃபுட்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது வந்து எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்க, நான் வந்து இப்படித்தான் செய்யணும்னு. என்னோட அம்மா, உங்க அம்மா இல்லை, மை மதர், ரைட்? ஸோ மை டேஸ்ட்டில் என்னோட டேஸ்ட், நாட்டாடு குழம்பு, நான் வந்து என் நாட்டாடு குழம்பு இப்படி தான் செய்வேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப காரமாக செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான் வளர்த்துருக்கேன். ஒரு லைட்டாக இருக்கணும், ரொம்ப அப்படியே சில்லி ஹாட்டாக இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா கடுப்பு வந்துடும் வீட்டில். இப்படி என்ன இவர் சொல்கிறாரு ஆர்வமாக இருந்துச்சுன்னா,
5 by சங்கர் போய் சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் அதுக்கு பதில் தெரியும் அப்படின்னு. Yeah. எனக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியும். கூடிய சீக்கிரத்தில் நானும் அந்த டீசர்ட்டை சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு. ஆனா நீ வந்து வர்ற மட்டும் நான் நம்ப மாட்டேன். வர சார் இந்த கதை 4-5 மாசமா சொல்லிட்டே சார், நிறைய இருக்கேன். பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ இன்னும் போனதே இல்லையா, இவ்வளோ பேசுறான நீ போகலையா அப்படின்னு. நானும் சொல்லுவேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பேசி எனக்கே உண்மையாக பார்க்கணுன்னு தான் இருக்கு. அதுக்கு சாப்பாடு முக்கியமாக இந்த சண்டே சாப்பாடு. சண்டே சாப்பாடு எப்போ? சண்டே ஆமா மறந்துடாத சார். ஒரு சண்டே நான் வரேன் சார் அப்படின்னு, என் பிள்ளையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. சார் இன்னொரு நிறைய கேள்வி இருந்துச்சு, இதெல்லாம் முடிஞ்சு வேஸ்ட் அப்படின்னு. நம்ம 2-3 தான் இருக்கு, 2-3 சக்குன்னு முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல அந்த ரேபிட் ஃபயருக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து மாட்டிவிட போறியா ரேபிட் ஃபயர்ல? இல்ல இந்த சார் நீங்க சொன்னாதான் மாட்டிக்கிற மாதிரி, நான் எதுவும் இல்லை அப்படின்னு. அடுத்த கேள்வி ஆக்சுவலி நீங்க முதல் இவ்வளோ நேரம் நம்ம மென்ஷன் பண்ணீங்களே உங்க ஒய்ஃப் பத்தி, லைக் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாமா இல்லை அப்படி இப்படின்லாம் உங்கள் லைஃப் டிசிஷன் எடுக்கும் போதே நீங்கள் ஒரு கீ பர்சன் யூ திங்க் அபவுட் இஸ் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு. ஹவ் மச் லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர், ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து சிங்கிள்ஹுட் தான் பெஸ்ட். நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படி, நான் ஏன் இன்னொரு ஆளை பார்த்துக்கணும், இன்னொரு ஆள் என்ன பார்த்துக்கணும், இப்படியே இப்படி பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் எனக்குலாம் அது அகெயின்ஸ்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் எனக்கு சொந்த தோட்டலாம். பட் நம்மளாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப்க்கு லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியம் தான். ஆனால் நினச்சி பார்க்கணும், லைஃப் பார்ட்னர் வந்து உங்களை வந்து வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ண முடியும், உங்கள் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கையில் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் உங்கள் வாழ்க்கையில் ஆக முக்கியமான நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது வந்து யார் உங்கள் லைஃப் பார்ட்னர், அதை தான் சிந்திச்சு எடுக்கணும். அப்படி ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். என்னோட பர்சனாலிட்டி இப்படி, நான் யார், எனக்கு என்ன லட்சியம், எனக்கு என்ன வேணும். அது எனக்கு வந்து 54 வயசு. நாங்களாம் காதல் பற்றி பேசினா சின்னவங்கலாம் வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், கெல்ட்டு பையன், நீ மட்டை கெல்ட்டு பையன், உனக்கு என்ன தெரியும் காதல் பற்றின்னு. ஆமாம், நானும் 20 வயசில் காதல் பண்ணி 2-3 தடவை நொந்து போய் திருப்பியும் வெளியே வந்து தாடி அப்படி தான் மொத தாடி வந்தது இந்த வாழ்வே மாயம் தாடி தான், தேவதாஸ் மாதிரி. ஓகே, அது அப்புறம் நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். நான் வந்து I've been married once before and I was divorced. போன தடவை I think I told you. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வயசு 27. 27 ஆமாம், 27 வயசு. அந்த மேரேஜ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான், 5 வருஷம் தான் லாஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் தட் மேரேஜ் வாஸ் மை சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட். 15 வயசில் மீட் பண்ணி அப்புறம் வந்து 27 வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணி, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு வாழ்க்கையில் இந்த மாதிரி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் அந்த காதல் வந்து அப்படியே தகன் பண்ணாது, லாஸ்ட் பண்ணாது. அது முடிஞ்சோடனே ப்ராக்டிக்கல் திங்ஸ்லாம் வரும் வாழ்க்கையில். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும், நம்ம பர்சனாலிட்டி எப்படி, ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் பர்சனாலிட்டியில், உங்கள் சொந்த பர்சனாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆல்ஃபா மேல்னா மென் நம்ம வந்து காய்ஸ் பற்றி பேசினா, நீங்கள் ஒரு பெரிய ஆல்ஃபா மேல்னா எனக்கு வந்து நான் தான் இந்த ஃபேமிலியில் நான் தான் டெசிஷன் எடுக்கணும், நான் தான் பெரிய ஆள், நான் தான் பேசணும், நான் தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு ஆல்ஃபா மேல், உங்கள் ஒய்ஃப் ஒரு ஆல்ஃபா ஃபீமேல், 2 பேரும் வந்து சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூராவே சண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. ரைட்? ஸோ நம்ம எதுக்கு மேரேஜ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம சேர்றோன்னு இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்குன்னு நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கணும் அப்படி இருந்துருங்க, டோன்ட் கெட் மேரிட் ஆல் தட். இல்லை, கல்யாணம் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ திங்க் லைஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் பார்ட்னர் தேவைப்படும், உங்களோட ப்ராப்ளமை ஷேர் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரி, நம்ம எல்லாம் வந்து நான் வந்து என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் நான் வந்து நிறையா அதை பற்றி பேசுவேன். இது நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை, நான் வந்து 25 வருஷமாக ட்ரைனிங் பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து சொந்தமாக படித்து நான் செஞ்சுருக்கேன். எனக்கு இப்படி தோணுது, நம்ம வாழ்க்கையில் வந்து 3 பர்சனாலிட்டிஸ், 3 பர்சோனாஸ். பப்ளிக் பர்சோனா. சார், நீங்கள் வந்து என் சோஷியல் மீடியா பார்க்குறீங்களே, அந்த சோஷியல் மீடியா பார்த்து என்னை புரிஞ்சுட்டீங்கன்னு நீங்கள் வந்து நினச்சிடாதுங்க. ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் போடுறது எனக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேனோ அதுதான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பார்க்கணும், எனக்கு வந்து இதுதான் அவங்க பார்க்கணும், இதுதான் நான் கொடுக்குறேன். சோஷியல் மீடியாவில் எல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பொண்டாட்டியோட சண்டை போடுறதுலாம் போடுறோமா? போடுறது இல்லையே. அது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ கியூரேட் யுவர் சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ். சிலவங்க நீ கேட்பாங்க, இவ்வளோ சாப்பிட்றியே, எப்படி உன் ஹெல்த்லாம் இப்படி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். நான் தினதூரம் எவ்வளோ சாப்பிட்றேன்னு உனக்கு தெரியுமா?
தெரியாதுல்ல. நான் உட்காந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோ 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன், மக்கள் நாள் இன்னொரு வீடியோ போடுறேன், சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். இவ்வளோ நினைக்கிறேன் அந்த நேற்று 12 மணிலேருந்து இன்னைக்கு 12 மட்டும் சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கேன். அப்புறம் நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து மேக்ஸிமம் 3 minutes தான் போடுறோம். அது 2 வாயை எடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் நான் சாப்பிட்றேன்னா இல்லையான்னு ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் கேட்பாங்க நீ இவ்வளோ சாப்பிட்றீங்க எப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பார்த்து யூ கேனாட் மேக் அ டெசிஷன். ஸோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் வந்து பப்ளிக் பர்சனாலிட்டி, பப்ளிக் பர்சோனா இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே, அங்கே வந்து ஒர்க் இடத்துல வந்து நீங்கள் என்னென்னா வாட் யூ ஆர் ஷோயிங் டு த பீப்புள், வாட் யூ வாண்ட் டு ஷோ தான் நீங்கள் வந்து ஷோ பண்ணுவீங்க. அது ஒன்று. அப்புறம் எல்லாருக்கும் வந்து ப்ரைவேட் பர்சோனா இருக்குது. ப்ரைவேட் பர்சோனா வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியும், உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும், உங்கள் வெரி க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். அங்கே தான் நீங்கள் வந்து ஓப்பனாக கொஞ்சம் பேசுவீங்க, ஓப்பனாக இருப்பீங்க. ஓகே, அது வந்து செகண்ட் பர்சோனா. மூணாவது பர்சோனா எல்லாருக்கும் இருக்குது. அதுதான் என்ன நம்ம ஓன் மைண்டில் நடக்குது, அதுதான் நம்ம சீக்ரெட் பர்சோனா. அது உங்களுக்கு ஒய்ஃப்க்கும் தெரியாது, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. நீங்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கே பிடிக்காது சில சமயத்தில் என்ன வருதுன்னு மண்டையில். எத்தனோ விஷயம் நம்ம பிரெயினில் வந்து. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேனே, உங்கள் வாழ்க்கையில் இங்கிலீஷில் கேட்குறேன், வாட் இஸ் த லவுடஸ்ட் வாய்ஸ் யூ ஹியர்? யாரோட வாய்ஸ்? எங்கள் அம்மா வாய்ஸா, அப்பா வாய்ஸா, யோர் ஒய்ஃப்ஸ் வாய்ஸா? யாரோட வாய்ஸ்? ஆக த லவுடஸ்ட் வாய்ஸ் யூ ஹியர் இன் யுவர் ஹெட்? யாரோட வாய்ஸ்? யாரோட குரல் கேட்குது? சொந்த குரல் தான். சொந்த குரல் தானே கேட்குது உனக்கு. குமார் தானே குமார்கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். அந்த குரல் தானே வச்சு உன்னை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன். எனக்கும் அப்படித்தானே. பெரிய குரல் வந்து என் சொந்த குரல் உள்ளார கான்ஸ்டன்ட்லி இது செய்யாத, அது பண்ணாத, எப்படி நடக்குது, அப்படி நடக்குது, அவன் அப்படி சொல்கிறான், இவன் இது பண்ணுறான், அவன் எப்படி செய்கிறான், இவன் அப்படி செய்கிறான்னு, அதுதான் நடக்குது உள்ளார நம்மளுக்கு. ஸோ இட்ஸ் அ ஓன் வாய்ஸ் தான் நம்ம கேட்குது. ஸோ இந்த 3 பர்சனாலிட்டி இருக்குது நம்மளுக்கு, பப்ளிக், ப்ரைவேட், சீக்ரெட். ரைட்? ஸோ அதே போல தான் நம்ம ப்ரைவேட் பர்சனாலிட்டிக்கு வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் தேவைப்படும். அப்போ தான் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன முக்கியம்னா, இந்த 3 பர்சனாலிட்டியும் தனித்தனியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. பப்ளிக், பிரைவேட் அண்ட் சீக்ரெட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம ஒரு சோசியோபாத், சீரியல் கில்லர் மாதிரி. நீங்கள் வந்து இந்த சீரியல் கில்லர் மறைச்சு வாழ்றீங்க. சீரியல் கில்லர்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் பர்சனாலிட்டி வந்து ரொம்ப நல்லா டெட் பண்டிலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமான ஆளுங்க அவங்களாம். மற்றவங்களுக்கு ஓ நைஸ் ஃபாலோ, நல்லவன், இவன் எப்படி பண்ணிட்டானா, எப்படி இவன் எப்படி பண்ணான், இவன் நல்லவன்ல, ஆனால் இவன் தான் போய் 20 பேரை கொண்டு இருக்கான். ஏன்னா அந்த பப்ளிக் பர்சோனா அண்ட் சீக்ரெட் பர்சோனா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பெருசா இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில டிஸ்டன்ஸ் எப்படி எப்படி நம்ம பப்ளிக் இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம பிரைவேட்லயும் இருக்கணும். ஓகே, எப்படி நம்ம பிரைவேட்ல இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம மைண்ட்லயும் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி தேவைப்படும், அந்த பார்ட்னர் தேவைப்படும், ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் whatever you need. பட் அதுக்கு ஆனால் அந்த டெசிஷன் தான் முக்கியமான டெசிஷன் வாழ்க்கையில். யாரு? ஏன்னா அவங்க நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி கையை பிடிக்கணும். ஏன்னா யாருமே நம்மளாலும் அவங்க நம்பணும், அதுதான் முக்கியமா. அதான் அந்த விஷயம் தான். அந்த ஒரு சில விஷயங்கள் தான் தெரியாமல் சில பேர் என்னன்னா இப்போலாம் வந்து லைக் எதுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட்டில் போகணும் எதுக்கு அப்படின்னு. ஐ மீன் அது தப்புன்னு இல்லை, பட்டு இந்த மாதிரி யாரும் யோசிக்க கூட மாட்டுறாங்க இப்போலாம். வந்து அந்த ஒரு க்ளவுட் மைண்ட் செட்ன்ற மாதிரி அப்படியே ரிலேஷன்ஷிப்பா ஓகே அது லாஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி shouldn't become like that. ஓப்பனா இருக்கணும்பா. நம்ம வாழ்க்கையில என்ன வருதோ பார்த்துக்கணும். Possibilities. Our life is full of possibilities. தமிழ்ல possibilities என்ன? Possibilities. இந்த மாதிரி தான் போனது ஒரு வார்த்தை கேட்டேன். Possibilities என்ன? வாய்ப்புகள் வந்து opportunities. வாய்ப்புகள் வந்து opportunity. Possibilitiesனா நம்ம வாழ்க்கை is full of possibilities. என்னென்னமோலாம் நடக்கும். Possibilities எல்லாம் பாசிபிள். ஐ மீன் அது நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோம்ல தமிழ்ல அப்படின்னு. அதான் பேருக்கு தான் தமிழ் பாட்காஸ்ட். உங்களுக்கு தெரியுமா பாசிபிலிட்டிஸ்னா? உங்களுக்கு தெரியும், நீங்க நினைச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். பாசிபிலிட்டிஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். நீங்க நம்ம வந்து பாசிபிலிட்டிஸ்லாம் மூடக்கூடாது. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, இப்படி நடக்காது, அப்படி நடக்காதுன்னு. ஸோ நான் வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது எங்க அம்மாவோட சமையல் அந்த நினப்பில் சாப்பிட மாட்டேன் தெரியுமா. எங்க அம்மாவோட சமையல் நினப்ப நான் சாப்பிட்டேன்னா இந்த சாப்பாடு நல்லாவே இருக்காது. ஏன்னா எனக்கு என் சொந்த இதுக்கு எங்க அம்மாவோட சமையல் தான் ஆக பெஸ்ட். நீ எப்படி போட்டு பரட்டி சொன்னா கூட எங்க அம்மாவோட தான் பெஸ்ட். ஸோ நான் அந்த மைண்ட் செட்ல போனேன்னா இந்த பாசிபிலிட்டி க்ளோஸ். ஸோ நான் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் போனேன்னா எங்க அம்மாவோட சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். இங்க சாப்பிட்டா இந்த கோழிக்கறி வந்து வராது, நம்படாது.
ரைட். ஸோ அப்புறம் நான் ஒரு ரிவ்யூ எழுதணும். நல்லா இல்ல சாப்பாடு, இது என்ன அந்த dessert டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கு எனக்கு. ரிவ்யூஸ் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு சார். அப்படி இல்லை அப்படி இல்லை, அப்படி நான் பார்க்குறேன் சந்தோஷமா. சார் இன்னொரு கேள்வி சார். என்னன்னா இது வந்து நான் ஆக்சுவலி எப்படி வச்சுருந்தேன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்து இப்போ ரொம்ப ஓகே, ஃபுட் பிஸ்னஸ் எப்பயுமே காமன் தான். பட் என்ன தான் அது காமனான பிஸ்னஸ் இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக் என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு இவ்வளோ காசு வச்சுருக்கணும், இவ்வளோ ஏதாவது உங்களுக்கு மாடல் இருந்தால் தான் அதை யூ கேன் ரன் த ஷோ அண்ட் எவ்ரி திங். அப்படி தான் ஃபுட் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் அந்த மாடலே மாறிடுச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க. டீ, காஃபி இந்த மாதிரிலாம் விற்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் தென் பேக்கிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சு. நல்லது தானே, நல்லது தான். அதான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம். ஆமாம். ஆக்சுவலி நானே அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். அதாவது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் திரும்பி அந்த லைக் நான் வேலை செஞ்சுட்டு, ஏன்னா யங்காக ஆரம்பிச்சாங்கன்னா அட்லீஸ்ட் தே ஹேவ் மோர் டைம் டு ட்ரை. ஒரு வயசுக்கு அப்புறம் தான் பூந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து அதெல்லாம் ஓகே. பட் என்னோட கான்சர்ன் என்னன்னா, சில இடத்துல பார்ப்பேன் நான் என்னன்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் விற்கிறாங்க. சொன்ன மாதிரி லைக் பிரியாணி, நெய் சோறு, அது இது நிறைய பேர் விற்கிறாங்க. பட் அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸில் வந்து இப்போ அது வந்து ஒரு மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா நான் பார்க்குறேன் இந்த குனாஃபா டிசர்ட் அதெல்லாம், அது பேர்லாம் வேறு மாதிரி இருக்குது. குனாஃபா சீஸ் டிசர்ட், அந்த மாதிரி ப்ரௌனி சீஸ் அப்படின்னு. எப்படின்னா ஒரு டப்பாவில் ப்ரௌனிஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக இந்த சாக்லேட்டை ஊற்றுறாங்க. சாக்லேட்டை ஊற்றி அதுக்கு மேலே இந்த ஹெர்ஷீஸ் இருக்குல்ல அதையும் போட்டு, அதுக்கு மேலே 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப சுகரியாக இது வந்து டிசர்ட்டில் வருமானு தெரியல. ஏன்னா நிறைய விற்கிறாங்க. பட் முக்கால்வாசி பேர் ரொம்ப இல்லை நார்மல் டிசர்ட்டாக விற்கிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப சீனியாக விற்கிறாங்க. ஐ நோ எவ்ரிபடி இல்லை, எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. டிசர்ட்னாலே இனிப்பாதாண்டா இருக்கணும். நம்ம இந்தியன் டிசர்ட்ஸ் ஆல்சோ ஜிலேபி, லட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பர்ஃபி எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தானே இருக்கும். பட் இது கொஞ்சம் எக்ஸசிவ் ஸ்வீட்டாக இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம சொந்தமாக சிந்திச்சு நினச்சி பார்த்து டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு பேரண்டாக இருக்கிறீங்க, ஓகே. நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு குவிக் கொஸ்டின். 4 மாதத்துக்கு முந்தைய என்னை பார்த்தீங்க, நம்ம இன்பிட்வீன் நம்ம பார்க்கல 4 months we haven't met. இந்த 4 monthsல நான் வந்து 6 kilos I've lost. Okay, I've lost 6 kg of which 86 kilosலேருந்து 80 kilosக்கு வந்திருக்கேன். 79 kilos இருக்க 7 kilos நான் I've lost. எப்படி தான் அந்த 7 kilos லூஸ் பண்ணேன்? I cut all sugar out completely. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சுகர் வந்து பிகாஸ் ஐ காட் டயபிட்டிஸ். ஸோ சின்ன பிள்ளைல யங் டைமில் வந்து நிறையா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ நான் ஐம் நாட் அ டாக்டர், ஐம் நாட் அ கெமிஸ்ட், ஐம் நாட் அ சயின்டிஸ்ட். பீப்புள் ஆஸ்க் மீ டூ ஹெல்த்தியாக இருக்கணும் சாப்பாடு. ஹெல்த்தியானா ஹெல்த் ஃபுட் சென்டருக்கு போ. எங்கள் ஷாப்புக்கு வந்தால் மை டைப் ஃபுட் யூ லைக். ஸோ நாங்கள் எல்லாம் செய்யும்போது, சாப்பாடு செய்யும்போது நினச்சி பார்ப்போம் எங்களுக்கு வந்து நம்ம பாடிக்கு இது எப்படி இது நல்லதா இல்லையான்னு. ஸோ அதே போல் தான் பேரண்ட்ஸ் கூட டிசைட் வெதர் நீ உங்கள் சில்ட்ரனுக்கு எவ்வளோ ஸ்வீட் கொடுக்க போகிறீங்க, என்ன வயசு உங்கள் சில்ட்ரனுக்கு, வெதர் யூ வாண்ட் தெம் டு பி ஹைப்பர் அண்ட் பவுன்சிங் ஆஃப் த வால்ஸ் ஆர் வெதர் யூ வாண்ட் தெம் டு பி உட்காந்து படித்து கொஞ்சம் ADHD இல்லாமல் ஒழுங்காக இருந்தால் யூனோ. ஸோ பீப்புள் ஆர் டூயிங். எதுக்கு இப்படி செய்கிறாங்க? இட்ஸ் சீப்லா லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. நிறைய சீனியை போட்டு ஏதாச்சும் கொடுத்தா நல்ல ஸ்வீட்டாக இருக்குமே. அந்த ஸ்வீட் தானே, ஒரு ஸ்வீட்டை வச்சா தானே நிறைய எறும்பு வரும். இந்த ஸ்வீட் இல்லாட்டி எறும்பு வராது இல்லை. ஏன்னா பட் இப்போ நீங்களே சொன்னீங்க நம்ம இந்தியன் டிசர்ட்டும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் அந்த ஸ்வீட்டும் இந்த ஸ்வீட்டும் ஒன்றா லைக் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரிலாம் அப்படி ஃபீல் பண்ணுது. இது கொஞ்சம் ப்ரோசஸ்ட், கொஞ்சம் ஓவர் ப்ரோசஸ்ட். நிறைய சாக்லேட் போட்டிங்கன்னா நம்ம பிராண்ட்லாம் சொல்லக்கூடாது. எனி சாக்லேட் தட் யூ கெட் இன் த மார்க்கெட் யூ பிரேக் இட் இன் புட் இட் இட்ஸ் ப்ரோசஸ்ட், இட்ஸ் ஓவர் ப்ரோசஸ். நம்மளோட ஸ்வீட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து பால்கோவா எடுத்திங்கன்னா நம்ம ப்ரோசஸ் வந்து அவ்வளோ கொஞ்சம் சிம்பிளான ப்ரோசஸ். சரி, நிறைய பேர் வந்து ஒரு தேத்தண்ணி குடிக்கிறோம், தேத்தண்ணி குடிக்கிறோம். அதில் வந்து சிலவங்க சீனி குறைச்சி கொடுங்க, சீனி நிறைய போடுங்க, சீனி பால் இந்த சீனி பால் வேணாம், கண்டென்ஸ் மில்க் வேணாம், எங்களுக்கு வந்து தேசி கொடுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 50 வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, 20 வயசுலேருந்து 50 வயசு மட்டும் நல்லா சீனியை தாக்கி விட்டு டயபிட்டிஸ் வந்து நல்லா ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா கொஞ்சம் லைட்டாக பயந்துக்கிட்டு இதை பார்க்கணும் அதை பார்க்கணும். இது நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம். அதனால தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து we try and do பொன்னி ரைஸ் because you know low GI rice will help diabetic patients. And when you eat at home also நீங்கள் பார்த்து செய்யணும். எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் பாட்காஸ்ட்டு வந்து மசாலா லேப்னு ஒரு பாட்காஸ்டர் இருக்கிறார் இந்தியாவில், கிரிஷ் அசோக்னு அவர் பேர். அவரோட பாட்காஸ்ட்டை போய் பாருங்க. அவரோட பாட்காஸ்ட்டை போய் பார்த்து அவர் வந்து அவரும் இங்கிலீஷில் பேசுவார், அவர் தமிழ் தான்,
ஆனால் இங்கிலீஷில் பேசுவார். அங்கே போய் காரி துப்பாரு. சக்குன்னு என்ன ஆர்வமா நீங்கன்னு பார்த்தா ஓகே, ஸோ நேராக பார்த்து சொல்லிடணும். ஓகே, அங்கே போய் ஒழுங்காக கேளுங்க. சில சமயத்தில் அவங்க பாட்காஸ்ட் வந்து இங்கிலீஷில் தமிழில் செய்வாங்க. ஆனால் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே தான் வந்து ஆல் த மித்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவார். அவர் தான் சொல்லுவார், நம்ம இந்தியன்ஸ் நம்ம ப்ராப்ளம் வந்து வி ஓவர் கார்ப் அவர் செல்ஃப்ஸ். எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட், வி டேக் டூ லிட்டில் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ எல்லாம் சொல்லுவீங்க வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து இந்த பருப்பு வந்து ப்ரோட்டீன், லென்டில்ஸ் ப்ரோட்டீன், இதெல்லாம் ப்ரோட்டீன். எஸ் தே ஆர், பட் அனிமல் ப்ரோட்டீன் and vegetable proteins have got different levels of protein. Right? ஸோ இதனால தான் நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ ஸ்வீட்லாம் செய்கிறோம். ஏன்னா ஸ்வீட் இஸ் ஈஸி, லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க, ஈஸியாக சேல் பண்ணலாம். அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான். ஐ மீன் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போனால் எதுக்கு அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஒரு பர்கரு, ஒரு சாசேஜ், ஒரு அந்த மாதிரி விற்கிற ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு டாய் வைப்பான், ஒரு காடி வைப்பான், ஒரு சின்ன இது பொருள், ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு பொருள். எதுக்கு? அது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுறது தானே. ஸோ as பேரண்ட்ஸ் நீங்கள் தான் நீங்கள் நினச்சி பார்த்து இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்குன்னு. we have to manage-லாம் ஸ்வீட். பட் த ட்ரெண்ட் ரெண்டு விஷயம் இருக்குது, அது பிரித்து பார்க்கணும் நம்ம. ஒரு விஷயம் யங் பீப்புள் ஆர் ஓப்பனிங் பிஸ்னஸ், அது நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு தான் அடுத்தது வரும் அதே பாட்டில் அது ஒரு பாட்டு இருக்குது, யங் பீப்புள் ஓப்பனிங், தி ட்ரெண்ட் ஆஃப் யங் பீப்புள் ஓப்பனிங் பிஸ்னஸ். அது வந்து நல்லது. ஆனால் நான் போன தடவை சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் தொடக்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்கணும். அது வந்து தயாரித்து உங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணி இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படி செய்யறதுன்னு. சும்மா இது வந்து எனக்கு இந்த குனாஃபா, சீஸ் குனாஃபா நான் செய்ய போகிறேன், எனக்கு நல்லா ஒரு தடவை 2 தடவை நான் செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போய் இப்போ குனாஃபா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா ஒரு 3 மாதம் தான் லாஸ் பண்ணோம். அது நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி கிளியர். நீங்கள் வந்து சும்மா போய் காசுலாம் வீணாக்கிடுவீங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு விஷயம். அந்த ரெண்டாவது கேள்வி அதுதான் சார் நான் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணும், சக்கு நீங்களே சொல்லுங்க. அவ்வளோதான். that you know what you're doing. சும்மா அப்படியே ரொமான்டிசைஸ் பண்ணி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் திறக்க போகிறேன். அந்த ஆர்வத்தை வந்து நானே பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா வீட்டில் இல்லாமல் சரி வாங்க நம்ம இதை செய்யணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் அந்த கஷ்டம் தெரியாமல் வந்துட்டாங்கன்னா அது ஒரு கஷ்டமாயிடும் அப்படின்னு. important, most important, focus பண்ணணும். Like I said before, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்குது, எனக்குன்னு ஒரு 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 எய்ம், ஒரு கோல் இருக்குது. நான் இது செய்ய போகிறேன், நான் எப்படி செய்ய போகிறேன்னு அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கணும். அந்த ஃபோக்கஸில் இருந்தால் தான் உங்கள் மைண்ட் வந்து வேலை செய்யும். மைண்ட் வந்து வேலை செஞ்சு எவ்வளோ அடி வாங்கணும், எவன் என்ன சொன்னாலும் நீ வந்து உங்கள் சொந்த வேலையை பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அதை அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் ராத்திரி டே அண்ட் நைட் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து யூ வில் ஹேவ் ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் தான் நம்மளை வந்து காப்பாற்றும் கடைசியில். நான் இப்படி ட்ரை பண்ண போகிறேன், ஓகே இப்படி ட்ரை பண்ண போகிறேன், இப்படி தான் நான் வந்து செஞ்சால் எனக்கு இப்படி தான் எனக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க, நான் இப்படி இது பண்ணால் இது கொஞ்சம் எனக்கு நல்லா வரும், நான் இப்படி வீடியோ போட்டால் இப்படி தான் நல்லா வரணும், ரைட், நான் இப்படி தான் என்னோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து இப்படி இருக்கணும். அவங்க நான் வந்து போய் கற்றுக்க போகிறேன் இப்போ எப்படி சோஷியல் மீடியா வீடியோவில் நான் இருக்கிறதுன்னு. ஸோ நீங்கள் ஒரு 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 ஸ்டாலை நீங்கள் திறந்தா கூட நிறைய பேர் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் சும்மா சாப்பாடு விற்கிறாங்க. பூச்சவங்களை ஒரு நைஸ் கேர்ள், பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நைஸ் கேர்ள் விற்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க வீடியோ பார்ப்பேன். அந்த வீடியோ பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். வெரி குட்ல திஸ் கேர்ள், வெரி குட், பிகாஸ் வெரி என்கேஜிங்னா அவங்க பேசும்போது, அந்த வீடியோவில் பேசும்போது நீங்கள் அப்படியே பார்த்து நானும் போகணும் அந்த கடைக்கு, நான் போய் பார்க்கணும், நான் போய் டேஸ்ட் பண்ணணும், போய் ட்ரை பண்ணணும். சில சமயத்தில் அது சொல்லணும், ஓ இவங்கேருந்து வராங்க சப்போர்ட்டு, எங்கேருந்து வராங்க சப்போர்ட்டு, ஏன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண. நான் வந்து எனக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சப்போர்ட் பற்றி கேட்காத, நீ எப்படி பேசுறீங்களோ அப்படி பேசு. உன் சாப்பாடை பற்றி நீ பேசு, நீ இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு அதை பற்றி பேசு, எப்படி அது டேஸ்ட் இருக்குன்னு அதை பற்றி சொல்லு, அதுக்கு ஒரு கதை சொல்லு. See, people don't buy what you sell, people buy why you sell it. Everything you must have a story. So this is what I tell. அது யங் பீப்புளுக்கு தான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து எதுக்கு சீஸ் குனாஃபா விற்கிற, அதுக்கு ஒரு கதை இருக்கா? கதை சொல்லக்கூடாது, கதை கட்டக்கூடாது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு கதை இருக்கா, அதை சொல்லணும். அதை நீ வந்து ஒழுங்காக ஸ்கிரிப்ட் பண்ணி நினச்சி பார்த்து எப்படி நான் சொல்கிறது, நான் எதுக்கு நான் குனாஃபா விற்கிறேன், ரைட், எல்லாரும் விற்கிறாங்க நானும் விற்கிறேன், அப்படி நீங்கள் போனீங்கன்னா வராது. இல்லை நான் ஒருத்தர செஞ்சுருக்கேன் நல்லா வந்துச்சு, எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் திருப்பியும் இது வந்து அது வந்து அந்த மாதிரியான பேஸ் வச்சுட்டு நீ பிஸ்னஸ் தொடங்கக்கூடாது. ஆனால் நீ வந்து அந்த குனாஃபா நீ செய்கிறியா, இல்லை ஏதாச்சும் ஜிலேபி விற்கிறியா, ரைட், நான் சின்ன பிள்ளைலேருந்து இதுதான் எனக்கு அப்படியே தேர்ந்தெடுத்து நான் தேடி போய் சாப்பிடுவேன். எனக்கு வந்து அந்த ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கேட்பேன், எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது,
கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஒரு நாள் நான் சொந்தமாக படித்து சின்னதாக எங்கள் பாட்டிகிட்ட கேட்டு நான் சொந்தமாக வந்து ஜிலேபி செஞ்சேன். ஜிலேபி செஞ்சு எனக்கு அந்த டேஸ்ட் வந்துச்சு. அந்த டேஸ்ட் வந்தோன்னே அப்பப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஃபேமிலியெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஜிலேபி செய்வேன். எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு 200 பேர் 300 பேர் 500 பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இதே நீ செய்யணும் ஜிலேபி. அந்த கதை நீ சொன்னா உன் ஜிலேபி ஸ்டால் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா people will listen to that story and come to your jalebi. இது வந்து அப்படி செஞ்சிருக்கு இந்த பிள்ளை, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும். அந்த கதை வேணும். அது வந்து ஒத்தென்டிசிட்டி இருக்கணும். அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது, கதை கட்டக்கூடாது, சும்மா கதை பேசக்கூடாது. உண்மையான கதை நீ பேசினா எல்லாருக்கும் புரியும் தெரியுமா. இப்போ நான் பேசுகிறேன், இப்போ எனக்கு வந்து நான் பிலீவ் பண்ணா தான் நான் பேசுவேன். எனக்கு பிலீவ் பண்ணாட்டி நான் பேச மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். கன்விக்ஷனாக பேசுவேன். கன்விக்ஷன்னா அந்த கன்விக்ஷன் தெரியல, பட் புரியுதுல. ஓகே, கன்விக்ஷன். அப்புறம் எதுக்கு தமிழ்ல பாட்காஸ்ட் செய்யறோம் நம்ம? உனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வார்த்தை முக்கியமா தெரியாத வார்த்தை தான் கேக்குறீங்க. அப்படி இப்போ ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்குன்னு சொல்லுவோம் சாப்பாடு அப்படின்னு. அங்க சைடுல ஒருத்தர் இருக்காங்க, நம்பிக்கையா நம்பிக்கை இல்ல. நீ ஒண்ணு சொல்லுவே அப்புறம் முடியாது சொல்லிடுவோம். கன்விக்ஷனா வந்து ஒரு தூண்டுதோலா தமிழ் மெல்ல சாவுன்ற மாதிரி இல்ல. கன்விக்ஷன் வச்சுப்போம். டிக்ஷனரி போய் தேடுங்க. நாங்கெல்லாம் வந்து நீ தமிழ் ஸ்கூலா? தமிழ் பள்ளி மலாய் ஸ்கூல் தான். நானும் மலாய் ஸ்கூல் தான். அதனால தான் நம்பிக்கை தானே. நம்பிக்கை நம் கையில்னு அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குல்ல, நம்பிக்கை இல்ல நம்பிக்கைன்னு. நீங்க தான் தலைவர், நான் துணை தலைவர்னு. அவர் ரெண்டாவது வந்து இப்போ whatever business we are doing, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா எப்படி, சோஷியல் மீடியா அப்படி எல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. நம்ம வந்து we should be thankful that we have social media. நாங்களாம் மொதல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து 27-28 வயசு. ஓகே, இல்லை 1995 நான் அது ஆரம்பிக்கும் போது எனக்கு 24 வயசு பிஸ்னஸ். அந்த நேரத்தில் எப்படி தெரியுமா, எனக்கு எப்படி கஷ்டப்படுவேன் தெரியுமா. இந்த கோயிலில் போய் பேனர் போடுறது, அந்த கோயிலில் போய் பேனர் போடுறது, இந்த ஸ்கூலில் பேனர் போடுறது, நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஸ்டார், அந்த குவார்ட்டர் பேஜ் ஸ்டார், அந்த நேரத்தில் 1995 அந்த குவார்ட்டர் பேஜ் ஸ்டார் 1600. அந்த 1600 தேடுறதுக்கு எவ்வளோ பாடுபடுவோம், ரைட்? ஸோ நாங்களாம் வந்து அப்படியே அடித்து போய் வந்திருக்கோம் தெரியுமா பிஸ்னஸில். எப்படிலாம் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், அப்படியே பேசி வெளியே போய் அலையவும். ஓகே, இங்கே போய் பேசுறது, அங்கே போய் பேசுறது, இவன்கிட்ட போய் விற்கிறது, அவன்கிட்ட போய் விற்கிறதுன்னு. இப்போ நம்ம வந்து we have the camera. On that camera we can talk. அங்கே பேசி and 1 billion users of TikTok. 1 billion users. எனக்கு இப்போ என் ஃபாலோவர்ஸ்லாம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து சிங்கப்பூர். ஓகே, நான் பக்கத்தில் பார்ப்பேன். எனக்கு வந்து 230,000 ஃபாலோவர்ஸ் on TikTok. 2 லட்சம் லிட்டில் பிட் மோர் தென் 2 லட்சம். அந்த 2 லட்சத்தில் ஃபாலோவர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், க்ளோஸ் பை, ஃபாலோவர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், followers from India, followers from Sri Lanka, followers from Australia, New Zealand, followers from Papua New Guinea, followers from Fiji, followers from Trinidad and Tobago, followers from South Africa, followers from Canada, from Mauritius, right? From various parts of Europe, right? 2-3 days ago எனக்கு வந்து ஒரு ஆள் மெசேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாங்கன்னு. நான் வந்து கடைசியாக ஜோகிரஃபியில் படித்தது, அது 18 வயசில் 16 வயசில் அதை படித்தேன். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு திருப்பி என் பண்ணாடி கேட்டேன், ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா இங்கேன்னு. ஏன் பண்ணாடி அதுக்கு மேலே ஹார்ன்லாம் இல்லை ஆஃப்ரிக்காக்குன்னு. ஹார்ன் திருப்பி ஃபோனை எடுத்து கூகுள் பண்ணி ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா நீங்கள் அரேபியாவில் இருக்கு. அங்கே ஒரு 4 கண்ட்ரி இருக்குது. 4 கண்ட்ரி வந்து அந்த லேண்ட் வந்து அப்படியே ஒரு கொம்பு மாதிரி வெளியே வரும். இட்ஸ் கால்ட் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. சொமாலியா, எரிட்ரேயா, Ethiopia and one more country, Djibouti. இந்த 4 கண்ட்ரியில் எனக்கு அங்கே ஃபாலோவர்ஸ் இருக்காம்பா. எப்படி ஜிபூத்திக்கு போயிட்டேன்னா ஓகே நம்ம எப்படி போயிருக்கேன். முந்திலாம் பெனாங்கில் வந்து இந்த பட்டவத்தை தாண்டி போகிறதுக்கே முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகிறது அந்த பெனாங்கில், அதில் வேறு 1600 நார்தர்ன் ரீஜனில் தான் முடியும். ஓகே, நேஷனல் பேஜ்லாம் வர முடியாது, எனக்கு காசு இருக்காது செய்யறதுக்கு. ஸ்டார் நேஷனல் போட்டால் வந்து 3000, 4000, 10,000 கேட்பான். நான் 1008 வந்து முடிச்சு பினாங் நார்தர்ன் எடிஷன், அங்கே பினாங் பட்டவத்தில் தான் வரும். பினாங் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். அங்கே தான் காலேஜ் இருந்துச்சு, அங்கே தான் கவர் பண்ணுவேன். சோஷியல் மீடியா இஸ் such a great thing. ஸோ நீங்கள் வந்து எப்படி சோஷியல் மீடியா how you utilize it. So the social media is important. Social media is important உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகுதுங்கன்னா.
ஸோ அந்த ஸ்டோரி இம்பார்ட்டன்ட், அந்த சோஷியல் மீடியா இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் நீங்கள் மறக்காதுங்க. ஸ்டோரி இல்லாட்டி ஆரம்பிக்காதீங்க, யூ ஒன்ட் லாஸ்ட். ஸ்டோரி எம்எல்ஏ உண்டாக்குங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் உண்டாக்குங்க அப்படின்னு. ஓகே 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 ஓகே, நைஸ் நைஸ். டடாங் ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் அப்படின்னு. அப்பா ரேபிட் ஃபயர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிஸ்னஸ் சார் அப்படின்னு. ஸோ இது நான் உண்மையாகவே சக்கு சக்குன்னு கேட்குறேன், நீங்கள் சக்கு சக்குன்னு சொல்லிடுங்க. சக்கு சக்குன்னு ரேபிட் ஃபயர் முடிச்சிடும். ட்ரை பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், சக்குன்னு கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம முடிஞ்ச அளவுக்கு சக்காக்குவோம் அப்படின்னு. லைட்டாக பயமா இருக்கு. சொல்லிட்டானா இல்லை அந்த பழைய விஷயத்தை ஒரு அந்த மாதிரி கேள்வி நான் இந்த எழுதலை அப்படின்னு, நான் நல்ல கேள்விகளாக எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே ஓகே, வாட்ஸ் மோர் டேஞ்சரஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஃபேக் மோட்டிவேஷனா? இதுதான் நல்ல கேள்வியா? இதுதான் நல்ல கேள்வி. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதெல்லாம் வந்து ஐ மீன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்கான கேள்வி. இது வந்து எப்படி தெரியுமா, ஆன்சர் எனக்கு தெரியல, அதான் உனக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு தான் அப்படி கேள்வி கேட்குறதா? திருப்பி கேள்வி கொஸ்டின். சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஃபேக் மோட்டிவேஷனா? எனக்கு ஃபேக் மோட்டிவேஷன் புரிய மாட்டேங்குது. ஃபேக் மோட்டிவேஷனா அதாவது இப்போ நம்மக்கிட்ட சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். சில பேர் வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்க அப்படி. ஆனால் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேக் மோட்டிவேஷன் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸும் சேம் தானே அப்படின்றீங்களா? ஆக்சுவலி கேள்வி கேட்ட எனக்கே புரியல அப்படின்னு. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம்னு, இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. இட்ஸ் ஓகே, இப்போ இதெல்லாம் தொழில் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு. ஒன் அட்வைஸ் யூ டெல் பீப்பிள் பட் ரேர்லி ஃபாலோ யுவர்செல்ஃப். நான் வந்து எல்லார்ட்டையும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அதாச்சும் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், இது பண்ணணும். அப்புறம் நான் வந்து நான் சொந்தமாக ஏமாத்துப்பேன். நான் ரொம்ப வேலை செய்கிறேன், வேர்த்து அடிஞ்சு கிச்சனில் வேர்த்து அப்படியே வெட்டாக இருக்கும், நான் தான் கிச்சனில் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் பின்னாலே முன்னுக்கு போயிட்டு வரேன்னு, அதே ஒரு எக்ஸசைஸ் என்னையே அப்படியே ஏமாத்திப்பேன். கொடுங்க சார், நானும் அதே மாதிரி தான் சார் அப்படின்னு. ஆமாம், நானும் எல்லாத்தையும் சொல்லுவேன், நானே அன்னாட நினைப்பேன், ஆனால் நினச்சிட்டு மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு. இதே மாதிரி பின்னாங்கில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காண்டோவில் இருக்கிறேன். அங்கே ஒரு 4 ஸ்விம்மிங் பூல் இருக்கும். எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு வாரத்தில் 3 தடவை போய் ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் அந்த ஸ்கூலை அவங்க ஸ்விம் பண்ணுறத நான் வந்து பேக்லேருந்து பார்ப்பேன், அழகாக பார்ப்பேன். ஓ பொண்டாடி நல்லா அழகா இருக்கு. அப்புறம் ஓகே ஓகே ஓகே. வாட் சம்திங் பீப்புள் ஆல்வேஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யூ? ஏன் நீ தமிழ் பேச மாட்டேங்கிற? அதுதான் ஒன்னும் கேள்வி கேட்குது. தமிழ் பேச தெரியாது, கேட்டா கூட புரிய மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அப்போ இந்த பதில் சோகா இருக்கும். வாட்ஸ் த மோஸ்ட் இந்தியன் திங் அபவுட் யூ? Most Indian thing about me is at the end of the day I want to eat Indian food, and I answer in English. எப்படி இருக்கு? நான் எப்படி போட்டு பரட்டினா கூட நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். எனக்கு வந்து வெரி ஈஸி. நான் வந்து ஒரு ஷெஃப். நீங்க வந்து இருக்கிற எனக்கு பிடிக்காதது வந்து நான் வந்து பாம்பு சாப்பிட மாட்டேன். அதுக்கு எனக்கு பாம்பு தோசை இருக்குது, எனக்கு லைட்டாக பயம், ஸோ அது சாப்பிட மாட்டேன். அப்புறம் வந்து இந்த ஃப்ராக்ஸ் லைக் இது வாட்டர் சிக்கன் சொல்லுவாங்களே, இது தவுக்கில் கால், அதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் லைட்டாக கமட்டும். ஸோ ஐ டோன்ட் நீட் தட். தாய்லாண்டில் போயிட்டு இந்த அதெல்லாம் இன்செக்ட்ஸ்லாம் நான் பார்த்து அந்த கொக்கரச்சு பார்ப்பேன், என் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதை நினச்சி அதை சாப்பிட்ருவேன். தட்ஸ் ஓகே. அப்படி வச்சு லவாக்னு போட்டுருவேன். ஓகே, ஐ ஈட் எவ்ரி திங். பட் தமிழ் இந்தியன் திங் வந்து அந்த எல்லாத்தையும் சாப்பிட்றதுல இந்தியன் திங் வந்து எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து ரத்தக்கறி. ஆட்டு ரத்தம், கவ்வான இந்தியன் திங்களா? கவ்வான ரத்த பரட்டல், அது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபாஸ்ட் ஃபேமிலி வந்து நிறையா வந்து குடல் கறிலாம் நிறைய சாப்பிடுவாங்க, தலைக்கறிலாம் நிறைய சாப்பிடுவாங்க. அது நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். சரி, அது எப்படி நான் அந்த ஒன் திங் என்னன்னா, இந்த நான் வெளியூருக்கு போவேன், எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஓகே, and everything I eat. People ask, you eat beef and all that. I'll say, I'm a chef, I eat beef. You don't confuse my religion with my tolil. Okay? நான் எப்படி வேணாலும் பண்ணிப்பேன். ஓகே, அது ஏன் இஷ்டம். I mean. ஆனால் நான் வந்து 2-3 நாள் நான் வெளியூரில் இருந்தேன். நான் மூணாவது நாள் நம்ம கையெல்லாம் அப்படி லைட்டாக ஆடும். தமிழ் சாப்பாடு லைட்டாக ஒரு சோறு சாம்பார் ஊறுக்காய் இது கொடுத்தா நான் சந்தோஷமாயிரும். அவ்வளோ போதும். அது ஒரு ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதுவும் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் ஊறுக்காய், கொஞ்சம் நெய் ஊற்றி அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊறுக்காய் வச்சு விட அது ஒரு 2-3 வாய் போட்டோன்னே அந்த சிஸ்டம் வந்து ஒரு ரீபூட் ஆயிரும். ரெடி. ஓகே, அப்புறம் இன்னொரு 4-5 போலாம். சிப் போட்ட மாதிரினே. Who motivates the motivator? Who motivates me? Intelligent people motivate me. People who are successful, good podcasters. I watch young people. சரி, நான் சொன்னேன் போது அந்த யங் பீப்புள் வந்து நல்லா அந்த வீடியோலாம் செஞ்சு நான் அவங்க வீடியோலாம் பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வரும். அவ்வளோ அழகாக செய்கிறாங்க இவங்களாம், அவ்வளோ தாட்ஃபுல்லாக செய்கிறாங்க, அவ்வளோ அப்படியே நினச்சி அவங்க கதையை நான் கேட்டு நான் வந்து அப்படியே
என்ன தமிழில் சொல்லுவாங்க, அப்படியே mesmerized. பிரமிச்சு போயிட்டோம்னு. பிரமிச்சு போயிரு அப்படி பார்த்து அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு. அப்புறம் நான் படிக்கிற புக்லாம் வந்து மோட்டிவேஷன் எனக்கு. அப்புறம் நான் வேலை செய்கிறேன் இன்னும் அந்த ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், அப்புறம் அந்த கோச்சிங் செய்கிறேன். மை கோச்சிங் இஸ் ஆல் மோட்டிவேட் மீ ஆல்சோ. நான் பேசும்போது அவங்களும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வரும். வாட்ஸ் த பாசியஸ்ட் திங் யூ டூ டு யுவர் ஸ்டாஃப்? டு மை ஸ்டாஃப், அங்கேருந்து வருவேன், ஏதாச்சும் சொல்லுவானுங்க, அப்படியே பார்த்து சைன் போர்டில் பேர் என்ன, ஃபயர் பை சங்கர், புரியுதா உனக்கு? ஃபயர் பை பிரண்டன் போட்டால் அப்புறம் நீ என்கிட்ட பேசு. இப்படி ஃபயர் பை யோகின்னு இருந்துச்சுன்னா அப்புறம் நீ பேசு. இந்த காலத்தில் என்கிட்ட விடாத, அங்கே ஃபயர் பை சங்கர் அது இருக்கிற மட்டும் நான் சொல்கிறது தான் சட்டம். பாஸ் தான். என்னது டம்மஸ் வியர்டஸ்ட் ரீசன் உங்கள் ஸ்டாஃப் ஏதாவது கொடுத்துருக்காங்களா லீவ் எடுக்கிறதுக்கு? அது சொல்ல மாட்டேன், எல்லாம் ஆத்திரப்படுவானுங்க. ஒரு வாரத்தில் ஒரு தடவை டம் ரீசன் வரும். பட் கேட்டதுல ஏதாவது லைக் மோஸ்ட் டம்மஸ், நீங்கள் டம்மஸ் ஆஃப் வியர்டஸ்ட்ல? என்னோட மதம் ஒரு 49th பர்த்டே நான் வந்து போனோம், 4 நாள் லீவு தேவைப்படுது. 49வது பர்த்டே எவன் பெருசா செலிப்ரேட் பண்ணுவான்? 50ன்னு சொல்லிருக்கலாம், 50ன்னு சொல்லி 55ன்னு சொல்லலாம், 60ன்னு சொல்லலாம், 40ன்னு சொல்லலாம். இதெல்லாம் பெரிய ரவுண்ட் நம்பரு. 49 புதுசா போய் சொல்ல பதிர்ந்திருக்கான் பையன் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டாங்க அப்படின்னு. வாட்ஸ் ஒன் மிஸ்டேக் யூ ஆர் கிளாட் தட் யூ மேட் இட்? I've made many mistakes that I'm glad of. Okay. One of the first mistakes I made was, நான் வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு வேலை செய்கிறதுக்கு. ஒரு நல்ல Fortune 500 கம்பெனியில் கேட் டு மூவ் டு சிங்கப்பூர் டு ஒர்க். அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஆஃபர். ஆஃபர் லெட்டர்லாம் வந்துச்சு. ஓகே, ஒரு பெரிய லாட் ஆஃப் மணி. ஃபைனான்ஷியலி நான் வந்து எங்கேயோ போயிருப்பேன் நேரம் அந்த அது இருக்கு. நான் கிளாட் ஐ டிடன்ட் டேக் தட். அந்த நேரத்தில் வந்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் நினச்சேன், ஐயோ பெரிய மிஸ்டேக்கு. இப்போ அந்த காசுலாம் இல்லாமல் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்னு நினைப்பிருந்துச்சு. இப்போ நான் நினச்சி பார்த்தேன், நல்லது நான் எடுக்கல, இல்லாட்டி அங்கே தான் இருந்திருப்பேன், கார்பரேட் லைஃபாக இருந்திருப்பேன், கார்பரேட் ஸ்லேவ் ஆகிருப்பேன். ஸோ தட்ஸ் அ குட் மிஸ்டேக் that I made, that I'm glad I made. உண்மை. லாஸ்ட் கொஸ்டின் சார் இன்னைக்கு உள்ளதுக்கு அப்படின்னு, சம்திங் தட் யூ லேர்ன்ட் ஒன்லி ரீசன்ட்லி, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ரீசெண்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு, இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு? There is something I just realized recently. I know exactly what it is. வர மாட்டேங்குது என் மைண்டில். அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. காடியில் உட்காந்துருக்கும் போது இந்த காடியில் வந்து இந்த ஸ்பீடோமீட்டரு, ஓடோமீட்டர் எல்லாம் இருக்கு, அப்புறம் அந்த ஃபியூல் டேங்க் இருக்கும்ல. ஆமாம், அன்றைக்கி தான் நான் லேர்ன் பண்ணலாம். ஃபியூல் டேங்க்கில் வந்து நீங்கள் எவ்ரி காடியில் வந்து ஃபியூல் டேங்க் இருக்கும்போது ஒரு ஏரோ இருக்கும். ஆமாம், ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ. ஆமாம், எனக்கு தெரியவே இந்த டேங்க் வந்து எங்கே இருக்கு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு காடி ஓட்டிட்டு, ஏய் என் காடியில் எப்படி தெரியுது, உன் காடியில் எப்படி தெரியுது, ஏன் அது வந்து ஜெர்மன்கா, இது வந்து ஸ்வீடிஷ்கா எப்படி தெரியுதா அப்படி தனித்தனியா? என் வைஃப் என்ன முட்டாளா நீ, என்ன டேங்க் அங்கே இருக்கு, என்ன டேங்க் எங்கே இருக்குன்னு அமைதியாக தான் போகணும் அப்படின்னு சில நேரத்தில். ஓகேலா நீங்கள் சொல்லும் போது நினச்சேன் எந்த விஷயத்தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. பட் ஓகேலா, எனக்கும் தெரியும் சார். அது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நாள் தெரியுமா அது? கொஞ்சம் ரொம்ப நாள். ரொம்ப நாள் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதான் எனக்கும் தெரியும் ரொம்ப நாளாவே. ரொம்ப அவமானமா இருக்கு. இல்ல பட் ஓகேல நீங்க சொன்னது அதான் கியூட்டா இருந்துச்சு. பட் லெஜிட்ல சில எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு இல்ல. நான் ஃபீல் வெரி ஸ்டூபிட். ஓகே, இட்ஸ் அப்செட்டிங் மீ. இல்ல, இட்ஸ் a common thing. சம்டைம் நம்மள ஹம்பிள் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்ல, சோ அந்த மாதிரி நினைச்சீங்க. ஆமா, நைஸ். அந்த ஒரு சாதாரண கேள்வி நினச்சேன், பட் அதில் இவ்வளோ ஒரு பதில் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. பட் நைஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. என்ன அவ்வளோதான் சார். ஏன்னா அதான் நம்ம ஆரம்பத்திலே நிறைய பேசிட்டு நிறைய கேள்வி கேட்டுன்ற மாதிரி போன தடவை வந்து நீங்கள் எபிசோடு அது வேறு மாதிரி போயிருந்துச்சு. இந்த தடவை நான் அதான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நாலேஜபிளாக போணுச்சு, ரொம்ப கருத்துக்களாக போணுச்சு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக உங்கள் சாப்பாடு கடைக்கு, ஐ மீன் உங்கள் இந்த சாப்பாடு பிஸ்னஸ் செய்கிறவங்க பார்த்தாங்கன்னா இந்த தடவையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் உங்கள் பிராண்டை பில்ட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஈவன் தோ தட் யூ சார்ஜ் எக்ஸ்ட்ரா லைக் ஸ்பெஷல் ஸ்டிப்புலேஷன்ஸ்லாம் இருக்குது, லைக் தோசை விதவுட் சட்னிலாம் அந்த மாதிரிலாம் இருந்து கூட, இஃப் த பீப்புள் ஆர் கம்மிங் டு மை ரெஸ்டாரண்ட், ஸோ தேர்ஸ் அ ரீசன் ஃபார் இட் அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என் ருசி வேறு தான் அப்படின்றீங்க அப்படின்னு. அது வேணும்னா நம்மளே இப்போ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அப்படி சாப்பிட்டு பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்கன்னா, ஸோ தேர்ஸ் அ ரீசன் ஃபார் இட்லாம். அந்த ரீசனை தான் டெஸ்ட் பண்ண நானும் கூடிய சீக்கிரத்தில் வரேன் பினாங்கு வரேன்ற மாதிரி வந்து சண்டே சாப்பாடை நவுத்தி விட்டுட்டு அவர் வரும்போது நான் ஒரு வீடியோ போடுறேன்.
அப்ப நீங்களா பாருங்க எந்த மாசத்து எப்ப வராங்க எப்போ இந்த கதையை சொல்லிட்டே தெரியுறேன் 4 மாசமா. Okay? 4 மாசத்துல நான் 3 மாசம் ஆயிட்டேன்ற மாதிரி. ஸோ என் கதை ஒரு தனி கதையை ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஸோ இன்னும் ஒரு 3 மாசம் கொடுங்க, நான் வந்துடுறேன் கூடிய சீக்கிரத்தில். அதான் நம்ம Thank you, பிள்ளைங்க குமார். ரொம்ப நன்றிப்பா திருப்பியும் இன்வைட் பண்ணதுக்கு. கதையில் சார் நீங்கள் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ஐ மீன் அதுதான் ஆக்சுவலி பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் உங்களை கூப்பிடுறாங்க தேடுறாங்க அப்படின்னு. பட்டு நம்ம பாட்காஸ்ட் நீங்கள் அதான் நான் பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொன்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு எங்கள் அம்மா தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் சொல்லுவோம். ஸோ இப்போ தான் வேறு ஆள் சொல்கிறதுலாம் கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு. நம்மளும் ஒரு விஷயம் செய்கிறோம், அது நல்லா தான் செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஹோப். நீங்களும் ஒரு பிசினஸ் தானே பண்றீங்க? ஆமாம் கண்டிப்பாக. ஃப்ரீயாக செய்கிறேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும். இல்லை ஒரு பிஸ்னஸ் தானே செய்கிறீங்க. அதை ஒரு ஆர்வமாக அந்த ரைட் பிளேஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்டூடியோவில் நல்ல சவுண்ட் சிஸ்டம் வச்சு நல்ல கேமரா பீப்புள் அண்ட் நைஸ் எடிட்டர்ஸ், யூ டூ குட் ஜாப். இன்னும் ஸோ அதுக்கு நாங்கள் நம்மளாம் சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவோம்? அதே தான் சார். ஸோ உங்கள் பிஸ்னஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து அந்த சண்டே சாப்பாடு சாப்பிட்றேன். நான் இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சார். பார்த்துட்டு எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். செஞ்சு தீபாவளி அதுவுமா பினாங் போனீங்கன்னா மறக்காமல் உங்கள் செக்லிஸ்ட்டில் தம்பா பண்ணிடுங்க. இல்லை தீபாவளி முடிஞ்சிட்டு போனீங்கனாலும் போய் பாருங்கள். ஏன்னா ரெஸ்டாரண்ட் அங்கே தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் முடிக்கும் தீபாவளிக்கு மூடிட்டீங்களா? அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு தான் போய் பாருங்க அப்படின்னு. 3 நாள் we are closed for 3 days. We all Indian staff, no? So we one of the few restaurants அங்க தீபாவளிக்கு மூடிரும். ஆமாம் எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அந்த ஒரு வருஷத்துல 3 நாள் என்ஜாய் கோ பேக் ஸ்பெண்ட் டைம் வித் தி ஃபேமிலி. அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏன் தீபாவளிக்கு திறக்கலன்னு. ஆமா, ஏன்னா அப்பதான் நாங்க வரலாம், அப்பதான் நாங்க போறோமே. ஆமா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் தானே. நான் வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணல because it's not 1 year since my mother died, but for all my staff, no, இது வந்து important. ஏன்னோ சீன கடையெல்லாம் வந்து 2 வாரத்துக்கு மூடுவாங்க சீன பெருநாளுக்கு. ஆனால் நம்ம தமிழ் கடை வந்து 6 நாள் லீவ் விட்டு காலையில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் மத்தியானம் திருப்பி வரணும், அப்புறம் 1 நாள் லீவு கொடுத்துட்டு போய் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். எனக்கு மொத்த ஹெல்ப் வந்து என் ஸ்டாஃப் தானே. நான் வந்து நாட் இம்பார்ட்டன்ட். நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஃபயர் பை சங்கர் வந்து எப்படி சர்வைவ் பண்ணுது, ஏன்னா எனக்கு வந்து நல்ல பீப்புள் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க, எல்லாம் லோக்கல்ஸ், நல்ல பீப்புள் அண்ட் 90% தமிழ், 90% தமிழ் பீப்புள். ரைட். ஸோ தீபாவளி வந்து சரியான முக்கியமான ஒரு விசேஷம் நம்மளுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு. அதான் நம்ம வந்து சண்டே வந்து நல்லா இருந்தா ஹாப்பியாக இருந்தா சண்டே நாங்கள் எல்லாம் கணக்கு பார்த்து செஞ்சு வச்சிட்டோம். சண்டே வந்து நாங்கள் சாப்பாடு வந்து 3 சீட்டிங் வைக்கிறோம். 11 o'clock மார்னிங், 1 o'clock ஆஃப்டர்நூன், 3 o'clock, 5 மணிக்கு போட்டுறோம். ஃபர்தர்ஸ் பர்சன் வந்து one of my demi chef, she's going to Port Dickson from Penang. She's on the 8 o'clock flight to go to Port Dickson. So 8 o'clock flight எடுத்து KLI 2ல வந்து 9 o'clock வந்து சேரும். அங்கே ஃபேமிலி வந்து அழைச்சிட்டு 10 மணிக்குள்ளார பிடியில் இருக்கேன் பட்டாசு வெடிக்கிறதுக்கு. தீபாவளி காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் மற்றவங்களாம் வந்து 6 மணிக்கு லீவ் பண்ணிட்டு 3 பேர் 4 பேர் ஈப்போக்கு போகிறாங்க, 2 பேர் வந்து கேலுக்கு போகிறாங்க. அது கணக்காக இருக்கா எல்லாம் வந்து சேர்த்துக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 5 மணிக்கு மூடுறோம். அக்கா பிளானிங் நம்ம டீமுக்கு. ஆமாம், யூ ஹேவ் டு கிவ் த பெஸ்ட். அப்போ தான் அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும். வேலை செய்ய பிடிச்சா தான் அது வந்து கஸ்டமர்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு. ஆல்வேஸ் எஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் போய் கற்றுக்கணும், என் பழகணும், என் ஃபீல் பண்ணணும்னா ஃபயர் பை சங்கர் பினாங்க்கு போங்க. அண்ட் அங்கே எது இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம சங்கர் சார் இந்த புன்னகையோடு இருப்பார் அப்படின்னு. ஸோ அதை பார்க்குறதுக்கே அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இந்த தடவை என்ன வைரல் ஆக போகுதுன்னு தெரியல சார். அப்படி எதுவுமே வைரல் ஆகலனாலும் நல்ல விஷயங்கள் வைரல் ஆனால் அதுவும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி. ஸோ சட்னி வைரல் ஆக போகுது. சட்னி வைரல் அதான் சட்னியா இல்லை எதில் வைரல் சட்னி இல்லையா, தோசைக்கு சட்னி இல்லையா, யாரா கடை வச்சு நடத்துறா, இது எப்படா தமிழால் கடை அப்படின்னு, எப்படி நீங்கள் தமிழ் குசின்னு சொல்லலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வருமா இல்லைன்னு தெரில. பட் தெரில, வந்தால் நல்லது, வரலனாலும் நல்லது அப்படின்னு. வரப்போகிறத பற்றி பார்ப்போம் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்தது பண்றதுக்கு. தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆமாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் அதை செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, அடுத்த வாரம் நான் இன்னும் யாரை கூப்பிட்டு என்ன எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாட்டா பை பை. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.